என்னது நாடு? பரமசிவன் பார்வதி வந்து உலாவுகின்ற நாடுன்றா. ஆமா, நம்ம நாட்டுல கடவுள் தான் சிலையாதான் வைப்படுறோம். அவங்க நாட்டுல மக்களோட மக்களா உலாவுறாங்களாமே. ஆமா, வேற என்ன கேட்டு பார்க்கலாம். அப்படிலாம் வராதுமா, பயமா இருக்குது. அதுக்கு அருகாமையில் என்னென்ன உள்ளது சொல்லுமா. இவர் சொல்வதை கேட்பதற்கே மிக ஆசையா இருக்கு. ஆனா இதுக்கு அருகாமையில் எந்த நாடு கேட்டு பாரு. அதுக்கு அருகாமையில் என்ன நாடு? இதற்கு வழி எந்த வழியாக புரியலையா? சுற்றி வருகிறார். அந்த நாட்டிலே மழை வளப்பங்கள்லாம் எப்படி இருக்கிறது? கேட்டு பார்க்கலாங்க. புரியவில்லை அக்கா. யாரே பண்றது? அவளையே கேட்டு பாடாதான் தெரியும். அவளா சொன்னால் நடக்காது. யாரா அந்த பையன்? பிராட்டி, இந்த நாட்டிலே மழை வளப்பங்கள்லாம் எப்படி இருக்கு? தற்போது குறிமேடை அமைக்க இருப்பதால் ஆலயத்தில் உள்ள பம்பை வாத்தியக்காரர்கள் இருவருமாக சேர்ந்து இங்கு வர வேண்டும். 2 பம்பை கொண்டு வாங்கப்பா. காசு எப்படி மழை வளர்ப்புல எப்படி இருக்கு?
சொல்லுமா அழுதுகாரியா தாயே அந்த நாதாத்து மூன்று மலை தப்பாமல் பெய்யோ அந்த தப்பாமல் பெய்யோ மல்லை முல்லை தாமரைதான் எங்க நாட்டுல வருஷத்துக்கே 3 மழை பெய்ய மாட்டுது. உங்க நாட்டுல வருஷத்துக்கு 3 மழை பெய்யும். இவனுங்களே வைக்கா ஆமா அந்த கையாட்டி அங்க வந்து கையேறி அந்த மலையாளி என்னென்ன விளைகிறது எப்படி சொல்றது நம்ம வீட்டுக்காக நாட்டுக்காக வீட்டுக்காக எட்டி எரிஞ்சிருவாங்க. பெரியப்பா கொலை எந்த பக்கம் சாயணும் வாழை மரத்துல சரி அவர் கொலை தெரியல. ஆமா இந்த சென்னை அந்த பொய் சொல்ற பச்சை ஊரா விட்டு நெய்யே என் மொண்டாட்டி வச்ச கையன்ற பச்சை புரட்சி எங்க நாட்டுல பதம் பார்த்து விளைச்சாவே காணி கோணி ஆக மாட்டுது. அதுக்கு நாடு கர்மம் பிடிச்ச நாடு தாய். நாட்டுல வரத்து ஜன்னல் முளைக்குதா? முன்னாடி சும்மா கதையிடாங்க. ஒரு களமாகும். ஆமா ஒரு களனா 12 மரகா. ஆமா அது மாதிரி கட்டு என்கிட்ட கொடுத்து. ஆமா ஆமா கரெக்ட். உங்ககிட்ட கொடுத்து அரண்மனை கொண்டு வரலான்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? அந்த கட்டு தூக்கத்துக்கு முன்னாடியே எங்க அம்மா வர சொல்லுவேன். வர சொல்லி தேவோதயம் இன்னும் இடைநாள் மாவட்டத்தை சேர்ந்து இன்னும் சமையல் கலைஞராக விளங்கக்கூடிய சரவணன் என்று சொல்லக்கூடிய பெரியார் ஜே குரத்தியம்மனை வாட்டி 101 வளர்த்திருக்கிறார். அண்ணருக்கு நன்றி வணக்கம். ஜெயதேவ் அத்தகைய கட்டு தலைமையில வச்சிட்டோம்னா என்ன அதே கட்டு நான் எட்டுமே அந்த கட்டு தூக்கத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு சொல்லி அனுப்பிச்சு. அம்மாவுக்கு சொல்லி ஏன் தெரியுமா? நீ வரும்போது எதுக்குப்பா? அந்த அரண்மனை எட்டு போற வழியில அந்த கட்டை போட்டு 4 இடத்துல போட்டு அந்த நெல்லை தான் ஊத்துட்டு எங்க அம்மா பெரிய ஊடி எடுத்து போடும். ரொம்ப புத்திசாலி. சரி வீடு அரண்மனைக்கு அப்படி பண்ண உங்க வீட்டுக்காரன் என்ன பண்ணுவ? அதே கட்டு நீ வீட்டுக்கு எடுத்து போறான்னு சொல்லி பாரு. அது எப்படி?
அப்படியே சும்மா நெத்தியும் என்னடா பண்ற ஏழுன்னா எட்டுன்னா கிட்ட வந்து கேட்கிறேன் என் தங்கச்சி என்னடா நேத்தி முட்டி இங்கதான் வரணுமா கேளுடா, நீ நல்லா கேளுடா. நான் கேட்கறேன் சரிக்கா. நீ போடா. சும்மா நிக்கிறியா இந்த பக்கம்தான். நீ ரொம்ப தூக்குறேன்னா புது போதுமா சொல்லு, உன் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவ? போட்டு போட்டு யாரம்மா? தாயி, என்னம்மா? என் நாடு புள்ளி வாங்க நாடு தாயி புலி வேந்த நாடா? புள்ளி வாங்க நாடு உங்க நாடு பல்வேறு நாடு கிடையாது பிரதி நாங்க யாரு பார்த்து பேச குருத்தி? நாங்கெல்லாம் ராணிங்க, நீ மக்கள் தானே மகாராணி. அவள் இளவரசி இளவரசி. இளவரசி இந்த பேரு மதுரை அப்படி இருக்கு. பாத்தியா நான் எப்படி இருக்கேன்னு? சீ, போடி அத்தை. இது மட்டுமா கண் காசு ஒரு காணாடு போல ஓடுதாங்க. நம்ம நாட்டுல அது மாதிரி ஒண்ணா சொல்லுடா, அது மாதிரி நம்ம நாட்டுல போகுதுன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவ? நான் சும்மா இருப்பேன் என்ன பண்ணுவ? ஒரு பானை எத்தாந்து பால் எட்டாந்து அது நிறைய கொண்டுருவேன் ஒண்ணு என்ன பண்ணுவ? அதுல சில விஷயங்களை சேர்க்கணும் என்ன கேட்பாரா? அப்படியே குடிச்சிருக்கியா அதெல்லாம் குடிக்கூடாது சில விஷயம் சேர்க்கணும் என்னென்ன விஷயம் வேளம்பட்டை வெல்லம் பேட்டரி செல்லு யூரியா பண்ணி சாணி அது விடுவாடா கடுகா இதெல்லாம் போட்டு சேர்த்துக்கோ இஞ்சி போட்டு சா சொல்றேன் சேர்த்து கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சா வரும் ஒரு பானை இது பண்ண மாத்ததுல வரும் அது நீராவிமா நீராவி தான் வரும் அம்மா வந்து அம்மா தலையை ஏய், தங்கச்சி, உன்னதான் நீ வாடி. என்னடா, என்ன பண்ணிக்கிறீங்க தங்கச்சி? ஆமா எப்ப பார்த்தாலும் எண்ணெய் வச்சிருந்தா குடிப்பாங்க. இப்ப நான் குடிக்கணும் வச்சுக்கா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஏய், மாட்டிக்கிட்டு வாடி குடிக்க முடியாது குடிக்க முடியாது. நான் போடுறேன்டா உனக்கு மறுப்பு. இருமா தொட்டுக்கிறதுக்கு எதுனா ஓணும் ஏய் என் தலி மோந்து ரெடி. என்னம்மா இந்த நாட்டுக்கேமா என்னடா மசியமா ஏய், மாட்டிக்கிட்டு வாய் வச்சிராதடா. என்னடா ஊத்துது கீழே. அம்மா நிறைய ஊத்துது அம்மா அதை வந்து அண்ணன் வந்து நாளை தொங்கி போச்சு யாரா ரோட்டா ஆட்டுறவன் டேய் ஆதி. யாரையோ துறப்படி ஏடா மேலே படி டேய் சரவணா. உன்னை எவன் தொழுவனா கம்பெனி போறான் என்னடா ஆசி இப்படி இவ்வளவு ஒண்ணே நம்ம சிங்காரி தரக்கு டேய் நைனா நைனா கால அந்த பெசு தூக்காதடா டேய். அதுக்கே கவுந்துட்டாங்க. என்னடா ஆயிடுச்சு? இது மாதிரி ஆகும்னு சொல்ல வந்தேன் நீ சொல்றது எல்லாமே மாத்தி மாத்தி சண்டை போட்டு போறது. எப்படி சொல்றீங்க? நீ சொல்றது எதுவுமே நம்ப முடியல குருஜி. அந்த நாட்டிற்கு தலைவரையா வந்திருக்கிறேன் பார்த்தா திருமணம் ஆகினார் போல் தெரிகிறது உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா திருமணம் முடிந்ததாடி உன் கணவர் இருக்காருங்களா சொல்லக்கூடாத விஷயம் என்றால்
சொல்ல தேவையில்லை. கேட்கக்கூடாத கேள்வி கேட்டுவிட்டீர்கள் தாய். கண்டிப்பா கேட்டுவிட்டேன். மறக்க முடியுமா? முறை செய்வாய். அமே அமே வருவாய்
திருவாந்திரா உண்டு வெகு நீதி நீதி என்று சொல்கிறாளே இவளை 5 பேர்கள் மனமுடித்தார்கள். ஒருவரும் தொடவில்லையாம். ஒருவேளை அவளை தொட்டால் கூண்டோட எரிஞ்சிருவாங்களா? மூண்டாடோ ஆமா, அனலிலே மூழ்கி மாண்டு போவாங்களாம். தொட்டும் தொடாமல் இவளுக்கு குழந்தை எப்படி வந்திருக்கும்? போய் கேளுக்கா. உனக்கு 5 பேர் கணவன்மார்கள் என்று சொல்கிறாய். அவர்கள் தொட்டும் தொடாமலும் இந்த குழந்தை எப்படி பிறந்தது? 5 பதிமார்கள் அவர் தொட்டது தொட்டால் கூண்டோடு இருந்து சாம்பலாகி விடுவார்கள். தொட்டும் தொடாமல் எப்படி இந்த குழந்தை பிறந்திருந்து பாபாபுரத்தி. இந்த குழந்தை யார் தெரியுமா? யாரு? யார் தெரியுமா? ஏய்! அம்மே கூடாது. அம்மே கூடாது. அவனுக்கு எப்படி உனக்கு வந்தான்? அவன் அண்ணன் என்று சொல்கிறாய், குழந்தையாக எப்படி மனித வந்தான்? மந்திர இந்த கோலாலே அடி இந்த குழந்தை பிறந்திருக்கும். இந்த கோலுக்கே இவ்வளவு சாமர்த்தியமா? கோலை வச்சு குழந்தை பெத்துக்கலாம் முடியும். இவளுக்கே தெரியும். என்னடி ஆச்சரியமா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. என்ன புரியுது? ஆமா, இந்த குழந்தையின் சாவாட்சியம் என்ன? பூதத்தை கொன்றானா? சாமர்த்தியம் என்ன? யாரா பெண்டது? டேய் மண்ணுளி பாம்பு இல்லப்பா, மலைப்பாம்பு. அந்த பாம்பியே எட்டி மிதித்து அது மேல நடன வேற ஆடினாரா? என்று நடனம் ஆடி அந்த பாம்பின் மீது வேற என்ன குருத்தி? ஆச்சரியமா இருக்குதுடி. என் அண்ணன் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆமா, இவை அனைத்தையும் சொல்லி வந்தாலும் உனக்கு விரிவுரைக்க தெரியுமா? கரெக்டா கேட்டுக்க நீ. அதான் பாயிண்ட்க்கே வந்த. பாயிண்ட புச்சாங்களா இல்லையா அக்கா? ஐயோ, அப்படின்னா பாயிண்ட்னா நாதிரி மெயின் சொல்றீங்க. உனக்கு விரிவுரைக்க தெரியுமா? என்னென்ன பொருள் தேவை? அப்படி சொல்ல வேண்டும் என்றால் நான் கேட்கும் பொருள் கொடுத்தால் தடையில்லாமல் சொல்கிறேன் தாய். சொல்லு.
No. Hah? Datang karo. வச்சு போடுங்க டேய் கம்மறா Antare திருநெல்வேலில வந்துட்டாரே பாடிக்க போறேன். No.
அம்மா சக்தி கணபதி சாமி கணபதி
உன் வீட்டு புகாரிகள் சிராசிலே குடியிலே வந்துவிட்டால் எதில் இருக்கின்றீர்களோ சொல்லக்கூடிய குடியிலே உண்மை சொல்லுங்கள். உண்மை சொல்லுவோம். ஏண்டா ஏடா இது ஆச்சரியமா இருக்குது. ஆச்சரியமா தானே இருக்குது. ஒரு வீட்டுல பூவாளகாரி வரணும்னா அந்த வீட்டு பெரியமருமகள் தான் வரும். எங்க வீட்டு பெரியமருமக யாரு? எங்க அக்கா அக்கா மேல யான் வரல. அக்கா மேல ஏமா நீ ஒரு வேளை குளிக்க மாட்டியா? டேய் நம்ம கூட்டு போய் மொத்த துணி அவுத்து போட்டு உட்கார வச்சு உனக்கு குளிக்க வச்சுட்டே அடே படுவாங்க. செத்துருவேன். சரி யார் மீது வந்தா என்ன குலதெய்வம் நானே அம்மா குலதெய்வம் சொல்லுவே. ஆனால் நாங்க கேட்க தயாரா? அப்ப என் பெயர் என்ன? உன் பேர்